நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்கள்னாலே புத்திசாலிகளா இருப்பாங்க. அவங்களோட குணாதிசயம் பத்தி சொல்லிடுங்க. அவங்களுக்கு அடுத்த 1 இயர் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் சொல்லிடுங்க சார். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அருமையா சொன்னீங்க, அவங்க புத்திசாலிங்க தான், அதுல டவுட்டே கிடையாது. இப்போ செவ்வாயுடைய ராசி, அதுல பாத்தீங்கன்னா கேது சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கும் கேது சுக்கிரன் சூரியனுக்கும் ஆகாது. ஸோ எப்பவுமே மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நினைத்ததை சாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். இவங்களுக்கு அப்சஷன் இருக்கும் அது மேல. அதாவது ஒரு விதமான மனப்பாங்கு பாத்தீங்கன்னா, பூட்டு போட்டவங்க போட்டே இருப்பாங்க பூட்டு. சில பேர் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும். பீட் மியூசிக்கு, பீட் டான்ஸு, பீட் ஒரு ஐடி ப்ரொஃபஷன், எதுலையுமே நான் தனித்துவமா இருக்கேன், என்ன நீ புகழணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மேஷத்துக்கு இருக்கும். அது நியாயமும் கூட, அந்த அளவுக்கு திறமையும் கூட இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப எந்த இடத்துல எதை நம்ம பேசணும்? இப்ப நம்மளை பத்தியே நம்ம புகழ்ச்சியா பேசிக்கக்கூடிய நபர்களை நம்ம நிறைய பார்ப்போம். இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, சில பேருக்கு உண்மையாவே திறமையும் ஸ்கில் எல்லாமே இருக்கு. ஆனா தன்னை பத்தி பேசி பேசி எதிராளிக்கு அது எப்படி படும் அப்படின்னா, எப்ப பாரு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கான். உண்மையை திறமை இருந்தா கூட ஒரு அளவுக்கு மேல பேசும்போது ஒரு ஒரு திகற்ற மாதிரி இருக்கும். அது மேஷராசி அன்பர்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இவங்க பேசுறதுனால மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு குணாதிசயம். இன்னொன்று, மேஷராசிக்கு நிர்வாக திறமை. அதாவது ஒரு விஷயம், ஒரு கவர்மெண்டே கொடுத்தீங்கன்னா அதை அற்புதமா நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை மேஷத்துக்கு உண்டு. இன்னொரு விஷயம், மேஷராசிக்கு பெரும்பாலான மேஷராசிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90%க்கு லவ் சக்சஸ் ஆகும், ஆனா கல்யாணம் ஃபெயில் ஆயிடுது. இதுல 2 பாகமா லவ் சக்சஸ் ஆகி கல்யாணம் ஃபெயில் ஆகுது. கல்யாணத்துல இன்னும் தினசரி சண்டை போட்டுட்டு ஒரு 40 வருஷமா தம்பதியா இருக்கும். ஆனா எவ்ரிடே ஃபைட் அப்படிங்கிற மேஷராசி அன்பர்களும் இருக்காங்க. இவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத கொஞ்சம் ஒரு 10% அதை பார்க்கணும். ஏன்னா யூ ஆர் அன் டிபெண்டன்ட் அனிமல். நீங்க சோசியலி எல்லாருமே, எமோஷனலி எல்லாருமே டிபெண்ட். இங்க உள்ள மனிதர்கள் அத்தனை பேருமே. அப்ப மேஷராசிக்காரங்களுடைய குணாதிசயத்துல மெயினா அவசரமும் பிடிவாதமும் இவங்களுடைய எதிரியா இருக்கு. இப்போ யார் ஒருத்தருமே அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா ரிசல்ட் மேக்சிமம் நெகட்டிவா தான் வருது. அப்புறம் அந்த குருட்டு தைரியம், செவ்வாய் கொடுக்கக்கூடிய அக்ரஷனும் குருட்டு தைரியம். அப்புறம் நண்பர்களை நம்பி சில விஷயங்களை செய்யறது, தனக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை ஈடுபடுறது, இதெல்லாம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் ஆகுது. இப்போ பிறப்பிலேயே நல்ல திறமையெல்லாம் இருக்கு, ஆனா நம்மளுடைய செய்கையினாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தையினாலும் பல இடங்கள்ல பல தொந்தரவுகள் வருது. அதர்வைஸ் மேஷராசிக்காரனுடைய பாசிட்டிவ் பத்தி சொன்னோம், அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னோம், ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் உங்களுக்கு. அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாராலையும் ஜெயிக்க முடியாத, சாதிக்க முடியாத எதிரிகளை வெல்வார்கள். ஒண்ணு நேரடியா மோதியோ இல்ல பின்புலமா மோதியோ இவங்க அந்த பொலிட்டிக்கல் கணக்கு இவங்களுக்கு வரும். இதெல்லாம் மேஷராசியுடைய குணாதிசயம். நீங்க சொன்னீங்க 6 மாசம் 1 வருஷம் எப்படி இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றோம். பொதுவாகவே இந்த வருஷம் நடந்த ஒரு ஜூபிட்டர் டிரான்சிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, சரியா குரு 1 இயர் ஒன்ஸ் டிரான்சிட் ஆகி கடகத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்படி அவர் கடகத்துக்கு வரும்போது அவருடைய 9th ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது சாட்டர்ன் மேல விழணும். இது மீனத்து மேல சாட்டன் இருக்கணும், அந்த மீனத்து மேல விழணும். இது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷம் மினிமம் இதுக்கு எடுக்குது. இந்த 30 வருஷம் எடுக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிம்மத்துக்கு அஷ்டம சனி.
மேஷத்துக்கு ஏழரை சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி, கும்பத்துக்கு பாத சனி. இப்ப இந்த 4 ராசிகள் தான் மேக்சிமம் பெனிஃபிட் அடையக்கூடிய ராசிகள். மேஷத்துக்கு இப்போ இப்படி ஒரு டஃப்பான ஒரு பீரியட்ல இப்ப நம்ம வந்து சொல்றோம், நல்லா இருக்கும் போது யாருக்கும் எந்த உதவியும் தேவைப்படுறதில்ல. கஷ்டப்படும் போது ஒரு 50 பைசா பஸ்ஸில் டிக்கெட் கம்மியாகும் போது அந்த 50 பைசா யார் கொடுக்குறாங்களோ அதுதான் பெரிய உதவின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க, காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மால பெரிதுன்னு. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஹெல்ப் அதுதான் மேஷராசிக்கு இப்போ கடவுளுடைய அருள். அதாவது சனி பகவான் ஏழரை சனியில வாட்டி வதைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் வெயிலில் நடந்தவருக்கு ஒரு அருமையான ஆலமர நிழல் கிடைச்சு அங்கே நீர்மோரும் குடிக்க கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்பில் அடுத்த 6 மாசம் 1 வருஷ காலம் மேஷராசிக்கு இருக்கு. ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட்னு சொல்லலாமா? இதை ரிலாக்ஸேஷன் பீரியட் சொல்லலாம். இப்போ கடந்த ஒரு வருஷமா அவங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை இருக்கும், பிளஸ் ப்ராக்ரஸும். இப்போ நீங்க சொன்னீங்க அவங்க திருமண வாழ்க்கை எப்பவுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும், இல்ல சண்டை இருக்கும்னு சொன்னீங்க. இந்த 1 வருஷம் எப்படி சார் இருக்க போகுது? இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவா 12 ராசியில திருமணம் பண்ணவன் எவனை கேட்டாலுமே ஒருத்தனாவது உள்படியா பொண்டாட்டி கல்யாணம் பண்ண குழந்தை பெற்ற சந்தோஷமாவே யாருமே சொல்ல மாட்டான். அதுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி எதுவுமே தேவையில்லை. இப்போ திருமணம் பண்ணாலே தன்னாலேயே சனியை வாரி போட்டுக்கிறான்னு சொல்றாங்க. அது மாதிரி சனி பகவான் தாக்கம்ங்கிறது இருந்தாலும் ஒரு பக்கம், இந்த திருமணம் இதுங்கிற விஷயத்துல நார்மலாவே நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுல பல பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் அவங்க பிறக்கிறது வளரக்கூடிய சூழ்நிலை, ஆண் வளரக்கூடிய, ரெண்டுமே வேற வேற. 2 பேரும் வந்து தேர் ட்ரைங் டு மேக் அ லைஃப். அப்போ பிரச்சனை எப்படி வராம இருக்கும், அதை யூ ஹேவ் டு ஆன்டிசிபேட். இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்கள பத்தி மட்டும் யோசிச்சாங்கன்னா அவங்க திருமணத்துக்கு லாயக்கற்றவர்கள். இந்த மேரிட்டல் பந்தத்துக்குள்ள இப்ப மேஷராசி இந்த மாதிரி பீரியட்ல இருக்கும் போது இன்டியூஸ் பண்ணும். அதை இன்னும் வந்து அந்த ஃபைட்டை வந்து ட்ரிகர் பண்ணும். 90% ஆஃப் த மேரிட்டல் ஃபைட்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்த ஃபைட் அல்ல, அது 3வது மனிதர்களால வந்த ஃபைட் தான். அதை வச்சு இவங்க அடிச்சுக்குவாங்க. ஸோ அதை வந்து முதல்ல எடுத்துட்டாலே 90% சக்சஸ் ஆயிடும். மிச்ச 10% சிம்பிள் ஆஸ் தட். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். இப்போ 2 பேருக்குமே ஆசை, பாசம், இது எல்லாமே இருக்கு. அப்போ பல கேள்விகள் கேட்காம இல்லாஜிக்கலா, லாஜிக் இல்லாம சில விஷயங்களை விட்டுறணும், மறக்கணும். எல்லா புருஷன் செய்யற எல்லாத்தையுமே லாஜிக்கோட கனெக்ட் பண்றது, லாஜிக்கலா டேலி பண்றது, இப்படி பண்ணா எவனோடையுமே வாழ முடியாது. ஏன்னா அது ஆண். ஆண்னா நான் நெறில் அப்படி சொல்ல, ஆண். பெண்ணுக்கும் அதே மாதிரிதான். இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய விமன் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க பல காரணங்களுக்காக. அவங்களுக்குள்ள மனதளவுல, உடல் அளவுல, அல்லது இந்த பரிமாணம்னு சொல்லுவாங்க, விமன் லிபரேஷன் அளவுல, சமுதாயத்தை இது பண்ற அளவுல எல்லாத்துலயும் சேஞ்சஸ் இருக்கு. அதை எதிர்கொள்ள முடியாத ஆண்களும் இருக்காங்க, அதை புரிந்து கொள்ள முடியாத ஆண்களும் இருக்காங்க, நிறைய புரிந்து கொண்ட ஆண்களும் இப்ப இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ராசி, நட்சத்திரம், இந்த ஜாதகம், இந்த பயிற்சிகள்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து ட்ரிகர் ஆகும். ஆல்ரெடி டெம்ப்டா இருக்குது, ஒயர் விழுந்து கிடக்குது, நம்ம போய் பிடிக்கிற மாதிரி. இப்ப மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் நார்மல் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம். அது பிரிஞ்சு போனவங்க ஒரு பேசுறது, டிஸ்கஸ் பண்ணி அப்படி நம்ம வந்து இது வந்து அப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னா. ஏன்னா எனக்கு தெரிந்த அளவுல, என் புத்திக்கு எட்டின அளவுல, ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷனோட பிரச்சனை, இவன் நல்லவன் இல்லை, இவன் தப்பு, அடுத்தது கல்யாணம், அவன் ஆண் பொண்ணைய பண்ண முடியாது, ஆனைதான் பண்ணணும், அவன்கிட்ட வேற பிரச்சனை இருக்கும். அது எப்படி யாருமே பிரச்சனை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. இதை மேஷராசிக்காரர்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இது பொருந்தும். டக்குன்னு ஜம்ப் ஆகி போக கூடாது. 7ஆம் இடம் அவங்களுக்கு துலாம், அங்கே சனி உச்சம் பெறக்கூடிய இடம், சுக்கிரனுடைய வீடு. இவங்களுக்கு வாழ்க்கை துணையா பொண்டாட்டி கணவன் யார் வந்தாலுமே அதிகமா செலவு பண்றது, லக்ஸரி காஸ்மெட்டிக்ஸ் விரும்புறது, கலைத்துறையில இது பண்றது, என்டர்டெயின்மெண்ட்டை ரொம்ப விரும்புறவங்களா தான் இருப்பாங்க. கண்டுக்க மாட்டாங்க. வீடு, பொறுப்பு இதெல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நல்லது. ஓகே சார், இது இன்னும் பாசிட்டிவ் ஆக்கணும்னா அவங்க என்ன மாதிரி கோவில் இல்ல வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? முதல் பரிகாரம் வழிபாடு அப்படிங்கிறது இட் பிகின்ஸ் வித் அஸ், நம்ம கிட்ட இருந்து. முதல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லா கோவில்களும் நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. அப்படி போயிட்டு வந்தவங்க கூட பிரச்சனை, பொண்டாடி பிரச்சனை தீராது.
புரியுதுங்களா? புரியுது. அதே மாதிரி புருஷன் பிரச்சனையும் தீராது. ஏன்னா இந்த குடும்ப பிரச்சனைகள் ஆரம்ப புள்ளியே நம்ம தான். அது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ விட்ட இடத்துல தொலைச்ச இடத்துல தான் தேட முடியுமாங்க. அதனால தெய்வத்தை போய் வணங்கணும், இறைவன் கிட்ட சரண்டர் ஆகணும், அதை நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது வாய் பேச்சு. இந்த தேவையில்லாத வாய் விடுறது வீட்டுல, அது பெண்ணும் விடுறாங்க ஆணும் விடுறாங்க. நான் ஆத்திரமா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணனா அவன் சாதாரணமா இருந்தவன் பயங்கரமா கடுப்பாகும். அது வரைக்கும் சாதாரணமா தான் சண்டை போட வருவான். இது நீ இவ்வளவு இதுவா நீ பண்றியா, உன்னை விட்டு எனக்கு பொண்ணு கிடைக்காதான் அவன் போவான். உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ வேற ஒருத்தரைய பாக்குறேன்னு சொல்லி இவங்க வந்து போடுவாங்க. கடைசியில அது 2 குழந்தை 2 நடுவில் இருக்கு பாருங்க, அதுங்க அல்லாடும். அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாம. ஸோ மேரேஜ் வந்து மினிமம் ஒரு 20 வருஷ ப்ராஜெக்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபாதர் அண்ட் மதர் டைவர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, புரியுது சார். அது 20 வருஷ ப்ராஜெக்ட். நீங்க குழந்தைய பெத்து போட்டு இந்த அப்பா சரியில்லை இன்னொரு அப்பா, இந்த அம்மா சரியில்லை இன்னொரு அம்மா, இது வந்து அசிங்கம். இது சில பல தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக பிரியலாம், விவாகரத்து செய்யலாம், தவறில்லை. அது ரொம்ப உச்சபட்ச காரணங்களா இருக்கணும். அது மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவங்க தான் உடனே 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 அவசரம். இந்த கல்யாணம் சரியில்லை, இந்த டைவர்ஸ் வரதுக்கு முன்னாடி இன்னொரு, அப்புறம் அந்த ஒரு செப்பரேட்டட் போதே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கேட்டா நான் வந்து பிரிஞ்சுதான் இருக்கேன், ஐ ஹேவ் டு நீட் அ பார்ட்னர் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணா விளக்கு வச்சு ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி. புரியுது சார், புரியுது. சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். வாழ்க்கை தத்துவத்தை சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.